ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் ப்ளம்பர் ஒர்க்கு பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாத்ரூமில் எப்படி பைப் லைன் போடுறது, எப்படி வால் மிக்ஸர் செட் பண்ணுறது, ஹீட்டர் பாயிண்ட்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வால் மிக்சரு, இதுதான் ஷவரு. ஹீட்டர் பாயிண்ட் பார்த்தா இந்த 2 பாயிண்ட் தான் ஹீட்டர் பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தா டேங்க்கு அவுட்லெட்டில். இது ஒரு பார்ப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து தரை டைல்ஸ் போடுறீங்களா, அந்த தரையிலேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும்னா இந்த 2 பாயிண்ட்டு சேர்த்து 3 அடி 3 ஃபீட் வைக்கணும். இதுக்கும் இந்த 3த்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, இந்த 3த்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளின்னு பார்த்தா 6 இன்ச்சு. இதுக்கும் 6 இன்ச்சு, இதுலேருந்து இதுக்கும் 6 இன்ச்சு இருக்கணும். இதுலேருந்து இது பாயிண்ட் பார்த்தா 6 இன்ச்சு. இதுலேருந்து இப்படி வச்சாலும் 6 இன்ச்சு இருக்கணும், இதுலேருந்து இப்படி வச்சாலும் 6 இன்ச்சு இருக்கணும். பார்த்துக்குங்க. எப்போவுமே நம்ம பைப் லைன் போட சொல்ல பச்சை தண்ணி, கோல்டு வாட்டர் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். எப்போவுமே கோல்டு வாட்டர்னு எடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். இன்றைக்கி நீங்கள் நிற்கிற பொசிஷனில் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் கோல்டு வாட்டர் வரணும். பார்த்துங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பார்த்தா ஹாட் வாட்டர் வரணும். ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாட் வாட்டர் வரணும். இது எப்படி பைப் லைன் போடுறதுன்னு சொல்கிறேன். தரையிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 3 அடி இருக்கணும், 3 ஃபீட்டு சொல்லிட்டு ஆல்ரெடி. அது மாதிரி பார்த்தா இந்த தரையிலேருந்து இந்த பைப் லைன் ஓடின்னு போகிறோம்ல, இதை பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 2 அடி இருக்கணும். கீழேருந்து மேலே வச்சிங்கன்னா 2 அடியில் இந்த பைப் லைன் ஓட்டின்னு போகணும். இது வரும். இதுதான் டேங்க்கு, நம்ம மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய டேங்க்கு. இதிலேருந்து அவுட்புட் வருது. இப்படியே வந்தாங்க இது வந்து ஹீட்டர் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே போகும். போதுங்களா? அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கோல்டு வாட்டர் குத்துடணும். இந்த இடத்துல வந்து லேப் ஆகும், கண்டிப்பாக லேப் ஆகும். அதுமாரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்செட் வரும், ஆப்செட் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இதுதான் ஹீட்டர், ஹாட் வாட்டரு இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாட் வாட்டர் கொடுத்துடணும். ஓகேங்களா? வேறு எங்கன்னா மாறுது அப்படின்னா கூட ஹீட்டர்லேயும் ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பச்சை தண்ணி வர வேண்டும். நீங்கள் நிற்கிற பொசிஷனில் ஹீட்டர் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பச்சை தண்ணி வரணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் இல்லை, மற்றவங்க யார் வந்தாலும் இந்த ஒர்க்கு யார் வந்தாலும்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே கொடுத்துக்குங்க. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டரை ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துங்க. ஹாட் வாட்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுங்க இந்த ஹீட்டர் பாயிண்டில். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களால் பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐகான் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. பாய் காய்ஸ்.